சகோதரர்களே, இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதமாகும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தின் தேவன் அற்புதமான வசனங்களை நம் வாழ்க்கையிலே பதிவு செய்திருக்கிறார். இன்றைய கிறிஸ்தவ உலகம் மிகுந்த வசனத்தை சார்ந்து வாழாமல், வசனத்தை ஒட்டி அவர்கள் பயணம் செய்யாமல், மனிதர்களுடைய உபதேசங்களை விரும்பி நடக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் சந்திப்பீர்களானால் அவர்கள் அநேக கேள்விகளை கேட்பார்கள். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீர்களா? அந்நிய பாஷையை பேசுகிறீர்களா? உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதா? உங்களுக்கு தேவன் தரிசனம் ஆகிறாரா? அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் எவ்வாறாக பேசுகிறார்கள் என்றால், இந்த சபையின் பெயரை நான் தரிசிக்கிறேன், அவர்தான் எனக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும், இந்த ஊழியத்திற்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், இந்த ஊருக்கு போவதற்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார், இப்படி செய்யும்படியாக தரிசனம் கொடுத்திருக்கிறார், இப்படி அவர்கள் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்பேற்பட்டதான தரிசித்து நடக்கிற மக்களுக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கின்ற அந்த வசன பகுதி, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று இந்த வசனம் நம்மிடத்திலே பேசுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, நாம் இந்த கண்களின் மூலமாக காண்கிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று அங்கே வசனம் சுட்டி காட்டுகிறது. காணப்படாதவைகளாகிய பரலோகம், நித்திய காரியங்கள், தெய்வீகம், இவைகளில் நாம் நாட்டம் செலுத்த வேண்டும் என்றும் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகளாகிய பரலோகம், தெய்வீகமான அநேக காரியங்கள் நித்தியமானவைகள். நம் தேவனை நம் கண்களாலே பார்க்க முடியாது. காரணம், அவர் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிற அந்த தேவனை இங்கே நித்தியமானவைகள் என்று வசனம் பேசுகிறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். ஆனால் இன்றைய நாளிலேயே கூட அப்பேற்பட்டதான ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே இல்லை. விசேஷமாக கிறிஸ்துவின் சபையார் மிகவும் உறுதியாய் இருக்க வேண்டும், வசனத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். வேத வசனங்கள் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலே அதை பகுத்து படிக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். தெய்வீகம் வசனத்தை தான் சார்ந்திருக்கிறது, வசனத்தின்படிதான் அங்கே கிறிஸ்தவர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்கின்ற இந்த தலைப்பிலே, விசுவாசம் என்பது ட்ரஸ்ட், கான்ஃபிடன்ஸ், கன்விக்ஷன், நம்பிக்கை, அங்கே உறுதியான ஒரு காரியம், மேலும் அதிலே நாம் நிலைத்திருப்பது என்கின்ற இந்த காரியத்தை எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் திட்டமாக விளக்குகிறது. விசுவாசத்தின் தன்மைகளை அவைகள் விளக்குகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அதுதான். அநேகர் தரிசனம் 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 என்று அவர்கள் தேவனோட தினமும் பேசுவதாகவும் தேவனோட அவர்கள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் விசுவாசத்தின் தன்மைகளை தான் வேதவசனம் திட்டமாய் போதிக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்பட்டவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். By faith, விசுவாசத்தினாலே என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. By faith, 4ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, 5ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, 7ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, 8ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, 11ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே, இப்படி எத்தனை முறை விசுவாசத்தினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த அதிகாரத்திலேயே 19 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. 19 times. By faith, by faith, by faith அப்படி என்றால் விசுவாசத்தினாலே 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 விசுவாசத்தினாலே. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள், இப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நற்சாட்சி பெற்றார்கள். அவர்கள் அப்பேற்பட்டதான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், இந்த அதிகாரத்திலே அத்தனை அருமையாக அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து, அதாவது ஒரு தரிசனத்தை பெறுகிறதை போல விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். தரிசனம் என்கின்ற ஒரு காரியத்தை இன்று மார்க்க பிரிவுகள் அத்தனை மேன்மையான காரியங்களாக பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்பேற்பட்டதான காரியங்களை உரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதை காட்டிலும் விசுவாசம்தான் நாம் முக்கியமான விஷயம் என்பதை இந்த வசனம் சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திற்கு நாம் மறுபடியுமாக கடந்து செல்லும் போது, இந்த வசன பகுதிகளிலே பரலோகத்தின் தேவன் அற்புதமான வசன பகுதிகளை அங்கே நமக்காக பதிவு செய்திருக்கிறார். 13 15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று அந்த வசனம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தரிசித்தோம், தரிசிக்கிறோம், தரிசிக்கின்ற காரியங்களை செய்கிறோம், இப்படி வசனம் பேசவில்லை. மாறாக விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் என்று அந்த வசனம் பேசுகிறது. அன்பானவர்களே, இப்பேற்பட்டதான ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கின்றோம். விசுவாசத்தினாலே இந்த காரியத்தை நாம் செய்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம் என்றால் வாசிக்கின்றோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் என்றால் நம்பிக்கையான காரியமாக இருக்கின்றது. நம்பிக்கையான ஒரு விசேஷமான காரியமாக இருக்கிறது. இதே ஜோடி வசனமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகின்றார், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதை நாம் தரிசித்து நாம்
நம்புகிறோமா அல்லது விசுவாசித்து நம்புகிறோமா? தரிசனம் தரிசனம் என்று புரியாத ஒரு வார்த்தைகளினாலே மக்களை மோசம் போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்டதான காரியங்களை நடப்பிக்கிறார்கள். ஆனால் தெள்ள தெளிவாக வசனம் பேசுகிறது. இங்கே இயேசுவானவர் அங்கே முதலாவது உயிர்த்தெழுந்தார். அவர்தான் முதற் பலனானவர். பின்பு நாமும் கூட உயிர்ப்பிக்கப்படுவோம் என்று சொல்கிறது. இதை நாம் வசனத்தின் அடிப்படையிலே தான் நம்ப வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே 3 இடத்திலே இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தவான்கள் எவ்வாறாக நடந்தார்கள் என்பதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே ஒரு அற்புதமான ஒரு மரணத்தவரை உயிர்த்தெழுகின்ற ஒரு காரியமானது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் அந்த வசனம் பதிவாயிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாகடிக்க பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எப்படி பேசியிருக்காங்க பத்தியா ஊழியக்காரங்க. ஒரு சாவாயிடுச்சு. சாவானையும் 2 விஷயங்கள் அங்கே நடைபெறுகிறது. அங்கே உடலும் ஆத்மாவும் இணைந்திருந்த அந்த காரியம், அந்த உயிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆத்மா ஒரு மனிதனை விட்டு என்ன பண்ணுகிறது? ஆட்டோமேட்டிக்காக பிரிக்கிறது. பிரிந்து எங்க பெறுகிறது? மேலே செல்கிறது. பிரசங்கி 12:7 படியாக அங்கே செல்கிறது. இப்பொழுது இங்கே இருக்கிறது உடல். அதை தான் பூத உடல் என்று சொல்லுகிறார்கள். அந்த பூத உடலை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? அங்கே மண்ணுக்கு மண்ணாக என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சாரிபாத் ஊரில் இருந்த விதவை வீட்டிலே அவர் அந்த விதவையும் அந்த பிள்ளையும் கொஞ்ச நேரம் அல்லது கொஞ்ச நாள் சில காரியங்களை அவர்கள் சாப்பிட்டு விட்டு செத்து போகிறார்கள். ஆனால் எலியா அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்றவுடன் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் என்ன பண்ணவில்லை? குறையவில்லை என்றால் உடம்பு பார்த்தீர்கள் என்றால் மிகுந்த ஒரு பலத்தை கொடுக்கிறது. நீங்கள் 2-3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் மெடிக்கலாக வாசித்திருக்கிறேன். முதலாவதாக நம் உடம்பிலே நாம் சாப்பிடாமல் இருப்போமானால் 2-3 நாளைக்கு வயிறு அமைதியாக இருக்கும். பின்பு என்ன பண்ணோம்? மைண்டுக்கு சொல்லுமா, சாப்பாடே வரல, ரொம்ப எரியுது, கில்லுது அப்படின்னு சொல்லுமா. அது என்ன பண்ணுமா? கணையும் மற்றும் அநேக இடங்களில் இருந்து உத்தரவுகளை பிறப்பித்து என்சைம்ஸ் அனுப்புமா. தாக்கு பிடிப்போம். மனுஷன் என்ன பண்ணுவான்? தாக்கு பிடிப்போம். முன்னால் தாக்கு பிடிப்போம். பிற்பாடு பார்த்தீர்கள் என்றால் இங்க இருக்கிற ரெட் கார்பஸ் செல்ஸ், ஒயிட் கார்பஸ் செல்ஸ் என்கின்ற அந்த செல்லுக்கு அவைகள் உத்தரவிட்டு அவைகள் உணவாகவே தயாராகுமா. எவ்வளவு நேரம் தான் அதே சாப்பிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பண்ண? நீ மரணத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த சாப்பாட்டை இவர்கள் அருமையாக சாப்பிட்டு வந்தவர்களுடைய அந்த பிள்ளை செத்த போது எலியா அவர்கள் இவ்வாறாக ஜெபம் செய்கிறதை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். 21ஆம் வசனம், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆத்மா என்ன பண்ணுது? போயிடுச்சு, பிரிஞ்சு மறுபடியும் வர வைக்கணும். இதெல்லாம் யாரெல்லாம் பண்ண முடியுமா? இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நாங்கள் வர வச்சு எழுப்பிடுன்னு சொல்றாங்க. கொட்டூர் சுடுகாட்டில் அதை செய்து காட்டினா சிறப்பாக இருக்கும். செய்து எங்க காட்டணும்? முக்கியமா நம்ம ஐயா பாஸ்கர் ஐயா எல்லாம் இருக்காங்க. அதை செய்து காட்டினா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்படி செய்ய முடியுமா? அதற்கான காரியங்களை தேவன் நீ விசுவாசித்தான் நடக்க வேண்டும் என்று இப்போது வைத்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலே தேவன் அந்த உடலிலிருந்து எடுக்கப்பட்ட ஆத்மாவை ஒரு மனிதனுடைய ஜெபத்தினாலே
திரும்ப வர பண்ணினார் என்றுதான் வசனம் பேசுகிறது. 23ஆம் வசனம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். கேட்டு என்ன பண்ணார்? அந்த ஆத்துமாவை go and join, go போய் என்ன பண்ண? தொடரோட மறுபடியும் இணைந்து போய் பாருங்க. பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாய் நிலத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது என்ன பண்ற ஒரு சம்பவம் தான். எலியாவின் நாட்களிலே எந்த ஒரு சம்பவம், சாரிபாத் என்கின்ற ஊரிலே, சீதோன் என்கின்ற அந்த நாட்டிலே, எசபேல் என்கின்ற அந்த மிகவும் கடுமையான ஸ்திரீ வசிக்கும் இடத்திலிருந்து அங்கே மிகவும் நெருங்கிய தூரத்தில் இருக்கும் அந்த இடத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆகவே இந்த அம்மா இந்த மரணத்தை அவர்கள் எழுப்பினதை பார்த்துதான் என்ன பண்றாங்க? நம்புறாங்க. கிறிஸ்தவர்களே, நீங்கள் இப்படிதான் நம்புவீர்களா? 15:23 1 கொரிந்தியர் 13:23 வசனத்தை நீங்கள் இப்படிதான் நம்புவீர்களா? ஏனென்றால் அத்தேனே பட்டணத்திலே இப்பேற்பட்டதான காரியத்தை சொல்லும் போது அவர்கள் அவரை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள் என்று வசனம் பேசுகிறது. 17:30 சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதார் போல் இருந்தார், இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்தவர்கள் கேட்ட போது சிலர் என்ன பண்ணாங்க? இகழ்ந்தார்கள். பார்த்தீங்களா? சிலர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் தான் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களின் மார்ச் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஸ்திரீயும் இவர்களுடைய வேறு சிலரும் இருந்தார்கள். சொற்ப மக்கள் தான் அதை நம்பினார்கள், சொற்ப மக்கள் தான் அதை விசுவாசித்தார்கள். இன்னொரு முறை சொல்லு பார்ப்போம், இன்னொரு தர சொல்லு பார்ப்போம், இன்னொரு முறை நீ சொல்லு பார்ப்போம். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை அப்படி இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கையை விசுவாசிக்க. நீ உயிர்த்தெழ போகிறாய் என்பதை நம்ப வேண்டும். உடைய ஊழியக்காரர் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை நம்ப வேண்டும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்த உங்களுடைய சகோதரர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்பதை நான் நம்ப வேண்டும். அதே போல உங்கள் வீட்டில் இருப்பவர்கள், உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய மரித்தவர்கள் நிச்சயமாக உங்களை சந்திக்க வருவார்கள். அவர்கள் சந்திப்பார்கள். குழந்தையாக இருந்தாலும், அவர்கள் இளமையுள்ளவர்களாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், உங்கள் வீட்டிலே ஒருவர் மரித்திருப்பாரானால் அவர்கள் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த நம்பிக்கை நான் பார்த்துதான் நம்புவேன், நான் பார்த்துதான் நம்புவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தரிசனமா அல்லது விசுவாசம்? விசுவாசம் என்பது வசனத்தை நீங்கள் நம்புவோம். மற்றும் ஒரு காரியத்தை பழைய பாட்டிலிருந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகின்ற இந்த பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே இந்த காரியமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33 இந்த வசனமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எலியாவினுடைய சீஷர் என்று சொல்லப்பட்ட உதவியாளராகிய எலிசா அவர்கள் நடப்பித்த சம்பவமாக இருக்கிறது. 33ஆம் வசனம், உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, இந்த ஒரு சம்பவம் எப்பேற்பட்டதான ஒரு காரியமாயிருக்கிறது, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாயிருக்கிறது. இந்த ஒரு காரியம் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த அம்மாவை பார்த்தீர்கள் என்றால் சூனேமியால் என்று அழைக்கிறார்கள். நார்த் ஈஸ்ட் என்று சொல்லப்படுகின்றதான மேகாலயா
மாநிலத்திலே ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அந்த ஹோட்டல் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு அடிப்படையாக கொண்டுதான் அந்த பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த சூனேமியால் என்ன செய்தாங்க என்று பார்க்கும்போது 9வது வசனம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பிரசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அவங்க தங்கலாம் என்றார். யார் சொன்னது? அவங்க வீட்டுக்காரர் சொல்லல. யார் சொன்னது? அப்பா. சகோதரிகள் தான் சொல்றாங்க. சகோதரிகள் தான் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்கிறார்கள், சிறப்பானவர்களாக இருக்கிறார். ராமாபுரம் கிறிஸ்துவின் சபை மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விசுவாசத்தை சகோதரிகள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம் வீட்டுக்கு ஒரு ஐயா வராது. அந்த ஐயா வரும்போதெல்லாம் நம்ம தங்க வைக்கணும். நம்ம இந்த மாதிரி தாபரிக்க இடத்துல அவரை தங்க வச்சுக்கணும். நம்ம பார்க்கணும் புருஷன் கொஞ்சம் இருக்கும், அது கரெக்ட் இல்லை. அதனால அவருக்கு எங்க வைக்கணும்? மேலே ஒரு வீடை கட்டிட்டு போய் படுத்துங்க ஐயா, தரையில் அப்படி படுத்துக்கணும். இந்த பெட்ஷீட் இருந்தாலும் அப்படியே அவருக்கு ஒரு மெத்தை. என்னது மெத்தை? வசனம் சொல்லி என்னென்ன காரியங்கள் அங்கே செய்தார்கள் என்று பார்க்கும்போது ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு எல்லாம் ஃபுல் ஸ்விங். அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா சூனாமைட், சூனேமியா ஹோட்டல் பேர் என்னது? ஒவ்வொரு ரூம்லேயும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாரு. ஒரு பைபிள் இருக்காங்க. என்ன இருக்கு? ஒரு ஹோட்டல் ரூம்ல நிறைய பேர் தவறு செய்ய தான் வருவாங்க. அதை பார்த்தா ஒருத்தர் தவறு செய்வானா உடனே காலி செய்து ஓடுவான். தவறு செய்யறவனா இருந்தா ஒரு பைபிள் வைக்கப்பட்டிருக்கிறது, வசனம் ஒட்டப்பட்டிருக்கிறது ரூம்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். அந்த ஹோட்டலுக்கு இந்த பெயர். அந்த அம்மா அவர்கள் ஒரு மகனை பெற்றெடுக்கிறார்கள். அந்த மகன் அங்கே செத்து போய்விட்டார் என்று 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்படி பார்த்தா தான் நான் நம்புவோம், தரிசித்தா தான் நான் நம்புவோம். தரிசனம் தான் எங்களுக்கு காட்டணும். தரிசனம் காட்டினா எங்களுக்கு நான் எங்க போய் ஊழியத்துக்கு போறேன், நான் எப்போ ஊழியத்துக்கு அழைக்கணும், நான் எப்படி நடக்கணும், இன்னைக்கு நான் சென்னைக்கு போனோமா இல்லையா அப்படின்றது 4 மணிக்கு உங்களுக்கு தரிசனம் காட்டணும். தேவன் என்ன பண்ணுவாரு? அன்புள்ள பிள்ளையாகிய ரமேஷே 6 மணிக்கு நீ சென்னைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்னைக்கு நான் சென்னைக்கு போறது தேவன் தரிசனம் காட்டினார். என்ன பார்த்தாரு? சொல்றாங்க, இந்த ஊருக்கு நான் ஊழியம் செய்ய வந்தது தரிசனம் காட்டினாருங்க தேவன். இப்படி எல்லாம் காட்டுவாரா? என்னை தேவன் அழைத்தார், ஊழியத்துக்கு அழைத்தார், அரசாங்க வேலையை வச்சுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா முதல்ல இம்மானுவேல் ஏதாவது ரிசைன் பண்ணணும். அப்புறமா என்னதான் ஆகும்னு தெரியாது. ஐயா நான் பார்ட் டைமா சேர்ந்திருந்தேன், என்ன இது மாதிரி சொல்றீங்களா? ஐயா கண்டிப்பாக வேலை செய்து நீ ஊழியர்கள் என்ன பண்ணலாம், நடப்பிக்கலாம். அதனால தேவனை நாம மகிமைப்படும். இன்னும் நிறைய தேவனுக்கு உதவி செய்யும். தேவனை தட்டில் உங்களை வைத்திருக்கோம். அப்ப தரிசனம் தரிசனம்னு சொல்றவங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா. பாத்தீங்களா, அந்த பேர் சூனேமியாள். அந்த கோட்டிலுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்த போது அவன் குமாரனை எடுத்துக் கொண்டு போ என்றான். அப்பொழுது அவள்
உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனார். என்ன மாதிரியான ஒரு காரியம் சொல்லப்பட்டது? ஒரு மரியாதை. இது காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதையை செலுத்தலாம். அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகள் இவ்வாறாக செய்தார்கள், நடப்பித்தார்கள். அப்படி உங்கள் வாழ்க்கையிலே செய்தால்தான் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது எந்த மாதிரியான ஒரு விசுவாசம்? அப்படி வசனங்கள் சொல்லுகிறதா? எந்த விதமான ஜபமும் இல்லை, எந்த விதமான ஒரு வேண்டுதலும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் உயிர் தெரிந்த ஒரு சம்பவம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 20-21 வசனங்களிலே நாம் வாசிப்போமானால், எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்து, அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலியாவின் கல்லறையிலே போட்டார்கள். இது ஒரு சம்பவம். யார் இந்த சூனேமியாரை எழுப்பினாரோ அவரே என்ன பண்ணாரு? அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த அடக்கம் பண்ணப்பட்ட எலிசாவின் கல்லறை அந்த ஊரில் இருக்கிறது. அங்கே மோவாபியர்கள் வருகிறார்கள். அங்கே ஒரு பாடி அவங்க அடக்கம் பண்ண போறாங்க. வேகமா போறாங்க. அது வேகமா நடக்குது விஷயம். அந்த பாடி என்ன பண்றாங்க? எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட போது அந்த பாடி என்ன பண்ணுச்சு? அந்த எலும்போட போய் இன்ட்ராக்ட் ஆகும், போய் படுது. ஜெபம் பண்ணல, ஒரு காரியம் இல்லை. எலும்பு புதைக்கப்பட்டு ஒரு நாள் ஆச்சு. எலும்பு தான், ஆனால் ஒரு பிரசுத்தமான எலும்பு. அதில் பட்ட உடனடியாக அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எப்படி பார்த்தீங்களா? இந்த 3 சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற சம்பவம். உங்க ஜபம் இல்லை, உங்க எழுந்துக்கிறேன்னு சொல்லல, எதுவுமே நடக்கல, அந்த மனுஷன் யாருன்னு தெரியல. இவங்க போறாங்க, அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி அதுல போடுறாங்க. அந்த பாடி யாருடையது? எலிசாவின் ஒரு அடக்கம் பண்ணப்பட்ட பாடி. அந்த பாடியில போய் இந்த எலும்புல போய் இது படுது. பட்டவன் என்னாச்சு? ஸ்பார்க் அப்படியே பாத்தீங்கன்னா சட்டுன்னு பாத்தீங்கன்னா கால் விட்டு எடுத்து நடக்குது. எவ்வளவு பெரிய விஷயம்! அப்படிதான் நீங்க பார்த்தாதான் நம்புவீங்களா? அதனாலேதான் அற்புதம் அளிக்கும் கூட்டங்கள் என்று கிறிஸ்தவர்கள் அவர்களை ஏற்படுத்தி சமகாட்டியம் அற்புதங்களை பண்ணி மக்கள் அதை பார்த்து பிரமிக்கிறார்கள். ஆனால் அதிலே எவ்வளவு தூரம் உண்மை என்பதை கிறிஸ்தவர்கள் அறிவார்கள். ஆனாலும் தேவன் சுகமளிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சுகமளித்தார், சுகமளிக்கிற காரியங்களை செய்தார். இங்கே ஒரு ஜெபமும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. ஐயா, அது மாதிரி எதனா ஒரு பாடி இருக்கிற இடமா காட்டுங்க ஐயா, எங்களை அங்கே போட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் உடனே நாமளே எழுதுகிறது ஐயா. அது ஆச்சரியமான ஒரு காரியமா வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது காரியம். இப்படி பார்த்தால்தான் நாம் நம்புவோமா? இப்படி பார்த்தால்தான் நாம் தேவனை விசுவாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தின் தேவன் தன்னுடைய குமாரனை இந்த மண்ணுலகில் அனுப்பினார். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகை வந்த அவருடைய அன்பின் குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை அவர் செய்து காட்டினார். அப்படியாக அவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வந்த வேளையிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது 14ஆம் வசனம் தொடங்கி அந்த பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் வசனம் தொடங்கி அந்த காரியம் பதிவாயிருக்கிறது. கர்த்தர் அவரை பார்த்து, யாரை பார்த்து? நாயின் ஊரில் இருந்த அந்த விதவையினுடைய மகனுடைய அந்த பிணத்தை பார்த்து, அல்லது அந்த பிணத்தினுடைய தாயை பார்த்து, அவரோட தாய் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து அந்த பாடிக்கு என்ன பேர் வச்சு இருக்கிறாங்க? அப்போ பாடையை தொட்டா. அது பேர் என்ன பேரு? பாடைனா
இந்த வார்த்தையை தகப்பனார் எங்களை திட்டுவதற்கு பயன்படுத்துவார். அதிகமாக எல்லாருமே நாங்கள் வாங்கியிருக்கோம். பாடன்னு சொல்றாரு. அப்படின்னா செத்து போன பணமே நான் சொல்றதை மதிக்க மாட்டேன். உனக்குள்ள என்ன இல்லை, உணர்வு இல்லை. நிறைய பேர் பாடையா தான் இருக்கிறாங்க. நம்ம சொல்றது என்ன பண்ண மாட்டாங்க, காதலே வாங்குறதே கிடையாது. தேவனுடைய சத்தியத்தை காதலே வாங்கல. பாட பாருங்க, பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவன் என்ன பண்ணாங்க. அது மாதிரி ஒரு சம்பவத்தை காட்ட இளையராஜர். அப்பதான் நான் யாரும் ஏற்படுத்த. நீங்கள் இப்பொழுது எப்படி நடக்க வேண்டும்? தரிசித்து நடக்க வேண்டுமா அல்லது விசுவாசித்து நடக்க வேண்டுமா? மேலும் ஒரு சம்பவத்தை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 50வது வசனத்தில் இந்த காரியமானது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 49ஆம் வசனத்திலே அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். அந்த வீடு ஜெப ஆலய தலைவனுடைய வீடு. அந்த வீட்டிலிருந்து ஒருவர் வருகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஜெப ஆலய தலைவனுடைய குமாரத்தை என்னவாயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, அதை மரித்து போயிட்டாங்க, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் நினைச்சிருப்பாரு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பயப்படாத, நம்ம எல்லாம் ஒரு நாள் மறிக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் விசுவாசம் உள்ளவனாயிருந்து சொல்றார். அப்பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார் என்றார். அவர் வீட்டில் வந்த போது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல். சாட்சி யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர் தான் சாட்சி. கூடுதலாக தகப்பனும் தாயும் இருக்கிறாங்க. அந்த பெண்ணின் தகப்பனும் தாயும் மொத்தம் எத்தனை பேர் ஆயிட்டான்? 5 பேர் ஆயிட்டான். இனிமேல் அதனால நம்ம வண்டி நம்பர் 5 வாங்கிக்கலாம். நான் எல்லாம் 5 கல் ஊழியர்கள் அப்படின்னு சோப்பட்டில் வச்சிருக்காங்க. அவங்களால நான் கேட்டேன், ஏன் பிரதர் இப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. தாவீது 5 கற்களை என்ன பண்ணாரு? அவர் கொண்டு சென்றார். அதனால அது ஊழியர். நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனை. தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கொடுக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு இப்படி அழைக்க வேண்டும். என ஊழியத்துக்கு அழைக்கலையே, எனக்கு தரிசனம் கொடுக்கலையே அப்படின்னு சொல்றார். இப்படி தரிசனம் கொடுத்தால்தான் விசுவாசிப்பாயா? இந்த ஒரு தரிசனமானது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது, அல்லது நேரடியாக நடந்த இந்த சம்பவம் எப்படியா இருக்கிறது? எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கித்துக் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். நம்ம எல்லாருக்கும், நம்முடைய சொந்தக்கார எல்லாருக்கும், நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், செத்து போன எல்லாருக்கும் இதுதான். எல்லாரும் நித்திரை தான் பண்றாங்க. யாருமே என்ன பண்ணல, செத்து போல. எல்லாரும் உயிர்த்தெழுந்து போறாங்க என்ற ஒரு காரியத்தை பேர் நம்புறீங்க. 53ஆம் வசனம், அவர் மரித்து போனான் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. என்ன தூங்குறாங்கன்னு சொல்றாரு. பாடி என்ன போச்சு, செத்து போய்க்குதுன்னு தெரியாதா எனக்கு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் இயேசு இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை காக்கிறவர், தேவனுடைய குமாரன். அவர் என்ன சொல்லுகிறார்? 54ஆவது வசனம், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். இவர்தான் சொன்னார். என்ன பண்ணாரு? Come on, stand. அவ்வளவுதான். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. பாத்தீங்களா? உடனே அவள் எழுந்திருந்தார். அவருக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவர் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டார். ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி கேட்பாங்க வந்து, ஐயா ஐயா
கேஸ்நாதருக்கு அனுப்புங்க, ஆள் அனுப்புங்க, அவர் பின்னால் ஏற்படுவார்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டுதான் அந்த 5 பேரை வச்சு என்ன பண்ணாருன்னு தெரியல, உள்ள போய் மந்திரவாதி அவர் அப்படின்னு சொன்னாங்களா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஜனங்க எப்படி பேசினாங்க. ஆனால் 5 பேர் தான், 3 அப்போஸ்தலர்கள், 2 அப்பா அம்மா, 2 பேரை வச்சு பிள்ளையை எழுது சாப்பிட்டு. நீங்கள் இப்படி பார்த்துதான் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? சபையாரே, நீங்கள் விசுவாசம் இப்படிதான் உங்களுக்கு வருமா? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி. இயேசுவானவர் பேசுகின்ற அந்த பகுதியை பாருங்கள். அற்புதமான அந்த பகுதி 25, 26 வசனங்கள் உள்ளத்தை தொடுகிற வசனங்களா இயேசுவானவர் பேசுகிறார். அவர் பேசுகிற அந்த வசனங்கள் இன்று கிறிஸ்தவர்களுக்கு மிகுந்த ஒரு பொக்கிஷமான வசனங்களாக இருக்கிறது. அவைகள் நம்பிக்கை ஏற்படுத்துகிற வசனங்களாக இருக்கிறது. 25ஆம் வசனம், இயேசு அவரை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும். 26ஆம் வசனம், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனோ என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவனமாகவே இயேசுவானவர் 39ஆம் வசனம் தொடங்கி இந்த காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. ஏன், என்ன எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள்னா ஒரு கதையே கிடையாது. இயேசுவானவர் இயேசு அவரை நோக்கி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே come on, come out என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் என்ன பண்ணாரு? வெளியே வந்தார். அப்படிதான் நீங்க பார்த்து விசுவாசிக்கிறீர்களா? இப்படிதான் விசுவாசம் உங்களுக்கு வருமா? இந்த மாதிரி விசுவாசத்தை தான் நீங்கள் வெளிப்படுத்துவீர்களா? இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நாம் வாழ்க்கையிலே பார்ப்போமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தரிசனம் தரிசனம்னு சொல்லிட்டு திரிகிறார்களே, உங்களுக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலே அந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனம் தரிசனம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை காமிங்க, அவங்களால இதை குறித்து பேசுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம். வசனம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தரிசனம் 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 வாங்கிட்டீங்களா? தரிசன தோட்டம் இருக்குது, அதுக்கு வந்தீங்களா? நீங்க எல்லாம் அலமாக. நேற்று கூட ஒரு சொன்னார் பிரதர், நான் 15ஆம் தேதி போயிருந்தேன். 30 ரூபா தான், 30 ரூபா கட்டணும்னா உங்களுக்கு வெளில விட்டுருவாங்க. தரிசன தோட்டம் 11 மணிக்கு ஒரு டீ ஒன்று தருவாங்க. நீங்க என்ன பண்ணாங்க? போய் தியானம் மலை மாதிரில அந்த இடம் இருக்குது, அது பேர் தரிசன தோட்டம். தரிசனம் கிடைக்கும். அப்படியா? நீங்க என்ன பண்ணலாம்? போய் தியானிக்கலாம். என்ன பண்ணலாம்? அப்படி தியானம் பண்றீங்களா? இடத்த கூட நான் சொல்லிட்டேன், அமௌண்ட் கூட சொல்லிட்டேன். பெரிய அமௌண்ட், அது பெரிய அமௌண்ட்டா? ரொம்ப பெரிய அமௌண்ட்டா? எவ்வளோ அமௌண்ட் அது? 30 ரூபாய். எவ்வளோ? 30 rupees. சகோதரா, நீ ஒரு காரியத்தை நினைத்திருந்தா 30 ரூபாய் கொண்டு போய் அந்த கட்டு அந்த அது சும்மா இடம் தான். அந்த இடத்துல அமைதியா இருக்கும். நீ போய் உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? தியானம் பண்ணலாம். அந்த இடத்துக்கு தான் நான் நிறைய பேர் சபையாக போயிருக்கேன். 4 மணிக்கு நான் வந்துட்டேன்னு சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணல, வரவே இல்லை. இருந்தாலும் நான் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அலை மாதிரி இருக்குது. 30 ரூபா தான். 30 ரூபா கொடுத்துட்டா போனால் 11 மணிக்கு ஒரு டீ கூட தராங்க. என்ன பண்ணுறாங்க? டீ கொடுத்து போகிறோம். டீ குடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுனீங்க? தியானம். தேவனை நோக்கி தியானம். அப்போ தரிசிக்கிறீங்க. தரிசித்து வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் பேசுகின்றார். இப்பேற்பட்டதான காரியங்களை பேசுகின்றார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலே
பவுல் அங்கே பேசுகின்றார். முதல் வசனத்திலே பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அவர் இவ்வாறாக பேசுகிறார். நான் நல்மன சாட்சியோடு நடந்து வந்தேன். என்ன மாதிரியான காரியங்களை அவர் செய்தார்? 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9 முதல் 11 வசனங்களிலே அவர் சொல்றார், முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சமர்த்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகரும் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி என்னுடைய நிலைமை இருந்தது. ஆனால் நான் இப்பொழுது விசுவாசம் உள்ளவனாய் நான் தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்றேன்? பின்பற்றுகிறேன். நான் யாரை தான் இப்ப நான் பேசுறேன்? இயேசுவை பேசுகிறேன். இயேசுவை பேசினவர்களை இவ்வளமாக நான் நடப்பித்தேன். நான் நல்மன சாட்சியோடு அப்படி செய்தேன். அதைதான் சரி என்று நான் நினைத்திருந்தேன். என்னுடைய விசுவாசம் அப்படி இருந்தது. ஆனால் அந்த விசுவாசம் என்னவில்லை, சரியில்லை என்பதை நான் என்ன பண்ணேன்? உணர்ந்தேன். அது தவறு என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே அந்த ஊர் மக்கள் என்ன நினைத்தார்கள்? அவருடைய பார்வை எப்படி இருந்தது? அவருடைய யோசனை எப்படி இருந்தது? 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பின்பு அந்தியோகியாவில் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி, அவங்க பார்வைக்கு எப்படி இருக்கிறார்? அவரு செத்து போயிட்டார். இல்லைன்னா 1-2 போட்டிருப்பாங்க. அவர் நல்லா அடிச்சிருப்பாங்க. அடி மொட்டு விழுந்த பவுல் அவர் பார்த்தீங்கன்னா செத்தவர் போல் ஆயிட்டார். அவங்க பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க? செத்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க போயிட்டாங்க. அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். போய் போட்டாங்க. நாய் மாதிரி வெளியே போட்டாங்க. 20ஆம் வசனம், சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் என்ன பண்ணார்? அவர் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே கொரோனாவோட கூட தன்மைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கிய பின்பு, இந்த மாதிரி அடி அடிச்சா 3 மாசம் லீவ் எடுத்துருவீங்க நீங்க சர்ச்சைக்கு. 3 மாசம் இல்ல, இவ்வளோ உறுதியான சத்தியத்தை சொல்லும் போது கூட டிசிப்ளின் வரல. நாம் கடுமையாக பேசுகிறோம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். என்னை போல மக்கள் அப்படினால் பேசுவேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்கள். என்னுடைய வாலிபத்திலே நான் விசுவாசத்தில் இருந்ததை போல அநேகர் நீங்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு விசுவாசத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட உலக தரம் வாய்ந்த ஊழியர்களால் போதிக்கப்பட்டோம். இன்னும் சர்வதேச அளவிலே சத்தியத்தை படிக்கிறோம், இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசம் வேறே சூழ்நிலையாக விழுகிறது. அடியனை காட்டிலும் பல மடங்கு விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம், உலகத்தில் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. மேற்கு மண்டலத்திலே செல்வராஜ் ஐயா என்று ஒருவர் இருந்தார். அவரை நான் அநேக முறை என்ன பண்றேன்? குறிப்பிட்டிருக்கிறேன். அவர் ஒரு ஊச்சாரியர், பெரியப்பட்ட இடத்திலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டவர். அப்படி ஏற்றுக்கொண்டு அவர் கடுமையான சூழ்நிலைகளையே அவர் எதிர்கொண்டு அவர் தேவனுடைய வசனங்களை எல்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க பைபிள் காலேஜ் போயிருக்காங்க, நடந்தே போயிடுவாங்களாம். கிட்டத்தட்ட திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நடந்தே எங்க போயிடுவாங்களாம்? ஊட்டி இருக்கிற பார்த்தீங்கன்னா கேத்தி பாலவாடாத தான் பைபிள். ஆகவே நடந்தே போயிடுவாங்க. வசதி இல்லை, நடந்தே போயிடுவாங்க. சைக்கிள் இப்பெல்லாம் படிச்சிருக்கிறவர் அநேகர் சொல்லுவார்கள். அவர் சொல்லுகிற வசனம், நீ எல்லாம் எதுக்கு பூமிக்கு பாரமா இருக்கிற? யாரா கை காட்ட தப்பாயிடுமே சொல்ற அடிக்கடி வார்த்தைனால, நீ எல்லாம் எதுக்குடா பூமிக்கு பாரம்? செத்து தொலையாதா, தேவனை ஏற்றுக்கொள்ளாத, அவருக்கு நம்பிக்கையா இல்லாம இது வாழ்ந்து பூமிக்கு என்ன பாரமாக? செத்து தொலையாதான் பாரம். கடுமையான வார்த்தை தானே அது.
ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளாம அவர் கூட இல்லாம இருக்கிறியே, இருந்து என்ன வேஸ்ட், போய் தொலைன்ற மாதிரி சொல்றாரு அவர். அவருடைய சபை உறுப்பினர்கள் என்ன சொல்லுவாங்க அடிக்கடி நகைச்சுவையா, செல்வராஜா எதிர்மை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எதுடா பூமிக்கு பாரமா இருக்கிற, பூமிக்கு என்ன வர நீ பாரமா இருக்கிற, என்ன பண்ண இப்ப நீ செத்து போடா அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்னா எப்படி இருக்கும், பிரதர் வந்து செத்து சொல்றாரு. அப்படி ஊழியக்காரர்கள் பேசி இருக்கிறார்கள். அவர்கள் பேசியதை ஜனங்கள் பயந்து கேட்டிருக்கிறார்கள். அவருக்கு ரொம்ப பிடித்திருக்குது அந்த இடங்கள். ரொம்ப மிகப்பெரிய ஊழிய இடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். 6 பேர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஊழியத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, 6 பேர், 6 ஊர்ல ஊழியம். கடைசியா சாவத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாரு, சீட்டுக்குள்ளே போடுகிறாரு. யாராருக்கு சீட்டு விழுதோ அதெல்லாம் ஊருக்கு ஊழியமா, அவங்க தான் ஊழியக்காரர் இருக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா யார் ஊழியக்காரர்களா இருக்கிறாங்களோ கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் வேலை என்னன்னா, ஒரு ஆளை பார்த்தாருன்னா சேர்ந்து விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை சேர்த்துருக்கிறாங்க. அப்படி படிக்கிறதுனால அவன் கர்த்தருக்குள் வருவான். ஆனா நான் பைபிள் காலேஜ் இவங்களை யாருன்னா சேர்க்கணும்னு நினைச்சா, என் பிள்ளைய வந்து நீங்க வேலைக்கு அனுப்புங்க, எங்க அனுப்பாதீங்க, அந்த காலேஜுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இன்னைக்கு வருமானம் அவசியமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப வேலை இல்லை, அப்போ போய் அந்த காலேஜை படிச்சிருக்காங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், பார்ட் டைம் நீங்க வசனங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். நீங்க ஒரு பைபிள் ஸ்டடி ரெகுலரா படிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வெள்ளிக்கிழமை நடத்தும். அதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் வருது, அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு எதனா வேலை வருது, அன்னைக்கு ஏதாவது வேலை வருது, விசுவாசம் வச்சிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் அதற்காக என்ன பண்ணலாம், இன்னைக்கு நம்ம 9 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், வந்துடலாம். ஆனால் வரணும் அப்படின்றத என்னுடைய யோசனையாயும் என்னுடைய ஆசையாயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறேன். அன்பானவர்களே, நாம் இந்த வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்பேற்பட்டதான காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே என்ன நடந்தது? சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறக்கிறதை கண்டு கட்டண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, அவனுடைய யோசனை என்ன, அவங்களா போயிட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை பண்ணி பார்த்தார். தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். ஒருவேளை அதை வெரிஃபை பண்ணாம சத்தம் போடாம என்ன பண்ணிருப்பார், ஏன்னா எல்லாமே திறந்திருக்கிறது. நம்முடைய நினைப்பு அது மாதிரி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் அப்படி இருக்கிறது, நம்முடைய யோசனைகள் அப்படி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய யோசனைகள் வேறே மாதிரி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்கள் வேறே மாதிரி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்டதான எமோஷன்ஸ் என்கின்ற ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையில எப்போதும் அனுமதிக்க கூடாது பிரதர்ஸ். எமோஷன்ஸ் இருக்கவே கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே என்ன எமோஷன்ஸ், ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்டதான ஒரு பார்த்தீர்கள் என்றால் ஏக்கம் இருக்கிறது, என்ன உணர்வுகள் இருக்கிறது. அங்கே 36ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யாரு, வீட்டார். அதனால இந்த சென்டிமெண்ட் அதிகமாக தமிழ்நாட்டில் அப்பா அம்மா, அதுதான் தகப்பன் தாய் வேண்டியது. என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்குன்னா இல்ல, அப்பா அம்மா அவங்க தேவனுக்கு கீழேயா தேவனுக்கு மேலையா? தேவனுக்கு கீழே தான். அவங்களுக்கு மேல யாரு? தேவன். எமோஷன்ஸ்க்கும் சென்டிமெண்ட்ஸ்க்கும் உணர்வுகளுக்கும் நீ இடம் கொடுக்கவே கூடாது சகோதரா. நீ விசுவாசமுடையவனாயிருப்பாயானால் அங்கே தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவனுக்கு பாத்திரம் அல்ல, மகனையாவது மகளையாவது, அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு வகையான உணர்வுகள். அவங்களுக்காக தான் நான் வாழறேன், அவங்களுக்காக நான் பண்றேன், அவங்களுக்காக தான் இருக்கிறேன், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை இது இல்லை, பிள்ளைகளுக்காக நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இப்படி பண்றேன், அப்படி செய்யறேன், நான் வேலைக்கு வரவில்லை, சபைக்கு வரவில்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அவர்களை காட்டிலும் யாரை நேசிக்க வேண்டும்? தேவனை நேசிக்க வேண்டும். அடுத்த சென்டிமெண்ட் பாருங்க, பார்த்துங்க.
தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை என்ன பண்ணான்? காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். இப்பேற்பட்டதான வார்த்தைகள் தான் நமக்கு உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே எமோஷன்ஸ் என்ன? 4ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்களுக்கெல்லாம் பயப்பட வேணாம்னு சொல்ற. 5ஆம் வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படுங்க. அவர் நினைச்சா உங்களுக்கு நரகத்தில் தள்ளிவிடுவார். பார்த்தது ஸ்பெசிபிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பெசிபிக்கான ஒரு யோசனை, ஸ்பெசிபிக்கான எமோஷன்ஸ். அதை கட்டுப்படுத்து. நீங்க யாருக்கு பயப்படணும்னு சொன்னா, இந்த மனுஷன் தான் இப்படி கொலை பண்ணணும், பயப்பட வேண்டாம். என் சிநேகிதராகி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவருக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு பயப்படுங்கள். அவருக்கு உங்களுடைய பயம் இருக்கணும், எமோஷன்ஸ் இருக்க வேண்டாம் என்பது இங்கே யோசனையாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார், தேவன் எப்பேற்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் அங்கே வாசிக்கின்றோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் அங்கவண்ணமாக சொல்லுகிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதினாலே உலகம் உண்டானதற்கு கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. காணாதவைகள் அவருடைய நித்திய வல்லமை, காணாதவைகளாகிய அவைகள் தான். அதை தான் நான் தரிசிப்பேன், அதை தான் நான் தரிசித்து வாழ்வேன் என்று சொல்லுவதற்கு இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சங்கீதத்திலே ஒரு வசனத்தை மேற்கொள் காட்ட விரும்புகின்றேன். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6 முதல் சில வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பாப்பா பேரு இங்கதான் இருக்குது, பொக்கிஷம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு. நீங்க அவருக்கு தான் நம்பணும், அவரை தான் விசுவாசிக்கணும், அவரை தான் நீங்க பண்ணணும். ஏன்னா இந்த பூமியின் குடிகள் எல்லாரும் அவரை நம்பணும், அவருக்கு கீழ்ப்படியணும் என்று அங்கே நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். கடைசியாக 1 பேதுருவிலே பேதுரு அவர்கள் எழுதிய வசனங்களை உங்களுக்கு மேற்கொள் காட்டி இந்த நாளுக்கான பிரசங்கத்தை நிறைவு செய்ய நான் விரும்புகின்றேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், நான் தான் தரிசிப்பேன், தேவனை பார்த்தேன், தேவனுக்கு பேசினார், தேவன் நீ பேசு பேசு சொல்றதா, பேசு பேசு, என்ன பேசுறது, எதானா பேசு, என்ன பேசுறது, வந்து சென்னை பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரியமா சொல்றாங்க. அது இல்லாம தரிசிக்கணும், நீங்க தரிசிச்சா தேவன் என்ன பண்ணுவாரு, கண்ணில் தெம்பிடுவார். அவர் ஆவியாகிறார், அவர் எப்படி இருப்பார், என்ன எப்படி இந்த கேலண்டர்ல இருக்கிற பார்த்திய போட்டோ அதே நினைச்சு என்ன பண்ணிட்ட, நீ அதே யோசிச்சு தியானம் பண்றதுனால அந்த தியானத்துல அவர் வட்டாரு. என்ன சொல்ற, காலையில 4 மணிக்கு வந்தாரு. சில டிவி பிரசங்கியார்கள்லாம் இப்படி பேசுறாங்க. அதாவது பரலோகம் போன கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார்ந்து பேனா கொடுத்தாரு, பாயாசம் கொடுத்தாருலாம் பேசுறாங்க. நான் தேவனை எங்க போனேன், அவங்க சொல்றாங்க பாருங்க, வாயை திறந்து உள்ள போற அளவுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ணல, வசனம் தெரியல, அதனால நீ ஐயா பெரிய அவர் சொல்றாரு, ஐயா நான் மேல போனாங்க ஐயா, கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார்ந்தேன்,
ஒரு பேனா கொடுத்தாரு, தங்க பேனா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ரொம்ப பசியா இருக்கிறேன்னு கேட்டாரு. பாயாசம் சொன்னார். என்ன சொல்ற? பாயாசம் சாப்பிட்டார். என்னங்க இதெல்லாம்? தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் சொன்னா பசி இருக்காரு. என்னங்க இது மாதிரியான ஒரு காரியம்? அப்படிப்பட்ட காரியங்களை எப்படி நம்ப முடியும்? 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன பண்றீங்க? அவர் தரிசிக்கலங்க, ஆனா விசுவாசம் வைக்கிறீங்க. பாத்தீங்களா? சொல்லி முடியாததும் மகிமையால் எழுதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. 9 வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 10 வசனம், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசிகள் ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 12 வசனம், நீங்கள் தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்